வணக்கம் மக்களே, இன்றைக்கி தேதி ஏப்ரல் 3ஆம் தேதிங்க. நாளைக்கு அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி எனக்கு கையில் ஆப்ரேஷன். அதனால் இன்றைக்கி சென்னையிலேருந்து கிளம்பி அட்மிஷனுக்கு வந்திருக்கேங்க. என்ன ஸ்ட்ரெயிட்டாக அட்மிஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பல நாட்கள் எனக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சி பல டெஸ்ட்டு, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், இப்படி பல விஷயங்களை கடந்து கடைசியாக அனஸ்டிஷியா டெஸ்ட்டு, அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் புக்கிங் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்திருக்கேங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளூரில் இருக்க சிஎம்சி, அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படி சொல்லக்கூடிய சிஎம்சிக்கு தான் வந்திருக்கேன். லைட்டாக மழை பெய்யுதுங்களா, கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. அப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இப்படி தான் போக போதோ, அப்புறம் போர் அடிக்குமேன்னு இப்போயே ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடாதீங்க. அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் ஒரு எம்மியான டிஷ்ஷும் எங்கள் அண்ணன் வீட்டில் சமைச்சதை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ருக்கேங்க. அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம்சி பற்றி தெரியாதவங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன். எங்களுக்கே வா அப்படின்னு கேட்காதீங்க, தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 120 வருட பழமையான மருத்துவமனைங்க. டாக்டர் ஐடா சோஃபியா ஸ்கடர் அப்படின்றவங்களால 1900 அந்த வருஷத்தில் சின்ன அறையில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு இதோட மருத்துவ சேவை அப்படின்னு தான் சொல்லணுங்க. சரி, ஏன் சிஎம்சியை நான் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் பிறந்தது சிஎம்சி, அப்புறம் என் குழந்தைகள் பிறந்தது சிஎம்சி. இதை விட நம்பிக்கைக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கைக்குன்னு இங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க, HLRS அப்படின்ட்டு. இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க. கை வலி, அப்புறம் கீழே எதாவது விழுந்து கைக்கு எதுனா அப்படின்னாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போனால் போதும், எல்லா ப்ராப்ளமும் அவங்களவே பார்த்துப்பாங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்னு இங்கே தாங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் நான் டைரெக்டாக இங்கேயே வந்துட்டேன். இங்கிட்ட உங்ககிட்ட பேசிகிட்ருக்கே இருக்கும் போதே அட்மிஷனும் ஆயாச்சுங்க. அப்பப்போ பிளட் சுகரும் பிபியும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மதியம் தூங்கியிருந்தாங்களா, திடீர்னு ஒருத்தர் எழுப்பி நாளைக்கு ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரில் கையெழுத்து வாங்குவாங்களே, அதெல்லாம் என்கிட்டையும் என் பையன்கிட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க. அப்போதுலேருந்து ஒரு படபடப்பு இருக்க தான் செய்யுதுங்க. சின்ன ஆப்ரேஷன்னாலும் ஒரு படபடப்பு இருக்க தான் செய்யுது. சாயங்காலமாக மார்க் பண்ணிட்டு போனாங்க, இந்த கையில் தான் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு. இங்கே இருந்தது அழிஞ்சிச்சு. அப்புறம் இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன்றதுனால இங்கெல்லாம் முடி இருந்தால் ஷேவ் பண்ணணுன்ட்டு அந்த ஷேவிங்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன தான் தைரியமாக இருந்தாலும் ஒரு படப்படப்பு இருக்க தான் செய்யுதுங்க. ஒரு ஹார்ட் பீட் படப்படப்படன்னு துடிக்குது. இருந்தாலும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே எனக்கு ஆப்ரேஷன். 4 மணிக்கெலாம் எழுந்து தைராய்டு இருக்குது, நான் தைராய்டு டேப்லெட் போடுவேன். அதெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டுலாம் ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் வீடியோவில் போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு ஒரு இது இருக்குது, உங்களுக்கு சொன்னால் அதை நீங்கள் சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிப்பீங்க அப்படின்னு தான். ஃபுல் ஸ்டோரியும் நம்ம ஒரு லாங் வீடியோ வருங்க, இது சமைக்கிற மாதிரி, அதுலேயும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஆப்ரேஷன் ஆகிட்டு ரெக்கவர் ஆகிட்டு எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ன்றது ஃபுல்லாக சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் ஏன் ஷேர் பண்ணுறோம் இந்த பொது தளத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி மற்றவங்களுக்கு யாரெல்லாம் வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் யாருக்கும் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறோம். இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 6th டேங்க. தேர்ஸ்டே அட்மிட் ஆனேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன். சரி, என்னோடய இது இந்த ஹாஸ்பிட்டல் ஜேர்னி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோங்க. அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே ஆப்ரேஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock என்னை எட்டுன்னு போனாங்க. ஒரு 8:30க்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் அனஸ்தீசியா கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் ரெக்கவரி ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 9:50 இருந்ததுங்க. முழிக்கும் போதே கையில் இவ்வளோ பெரிய கட்டோடு தான் முழிச்சேன். எனக்கு ஆக்சுவலாக ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்குங்க. இங்கே கட்டு, அப்புறம் கையில் அவுட்லெட் பைப் இருந்தது, இந்த கையில் ட்ரிப்ஸ் இருந்தது. இப்படி தான் ரெக்கவரி ஆனேன் நான். அப்போ கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்ததுங்க. இங்கெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே என்னை வார்டு கொண்டு வந்து விட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஐவிலேருந்து இந்த அவுட்லெட் பைப் இருந்ததுங்க. ஒரு 2:30 கிட்ட நர்சஸ் அப்பப்போ அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2:30 கிட்ட தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி குடித்தேன். அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு ஜூஸ் குடிச்சு பாருங்கள், வாமிட் எதுனா இருக்கான்னு பாருங்கள். நாங்கள் ஜூஸ் குடித்தேன், வாமிட் எதுவும் இல்லை. பிறகு ஒரு 4 o'clock வீட்டில் கொஞ்சமாக சாலிட் ஃபுட், ரசம் சாதம் மட்டும் கொடுத்தாங்க. இங்கே தான் அண்ணா வீடு இருக்குது, ரசம் சாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேங்க. கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே.
ஆனால் மயக்கம் ரொம்ப இல்லை, அனஸ்தீஷியாலும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டேன். பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. எனக்கு ஐவிலேயே வந்து ஆன்டிபயோட்டிக்கும் பேராசிட்டமாலும் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பெட் பேன் வச்சாங்க. மறுநாள்லேருந்து ஐவிக்கு அப்பப்போ கொஞ்சம் டைமிங் கொடுக்குறதுனால நானே ரெஸ்ட் ரூம் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டேன். எழுந்து நடங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க. நான் இந்த கட்டிலே 3 வாரம் இருக்கணுங்க. இங்கே அந்த ஆப்ரேட் பண்ணி அந்த நர்வை தூக்கி மேலே வச்சுருக்காங்க இல்லைங்களா, திரும்பி அதோட பிளேஸ்க்கு அது வந்துடக்கூடாது அப்படின்றதுனால இந்த கட்டு போட்டு டைட்டாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் தூக்க முடியுது. இந்த இடத்துல கொஞ்சம் விரிஸ்டாண்ட வலிக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு டாக்டர் சரி இங்கே கொஞ்சம் கட் பண்ணி விடலான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்ததுனாங்க, அல்னார் நர்வ் டிரான்ஸ்பொசிஷன். அதாவது இங்கே வந்து ஒரு நர்வ் வந்து கம்ப்ரெஷ் ஆகிருந்தது, அமுக்கி இருந்ததுங்க. அப்போ அதோடய சத்துக்களை கொஞ்சம் நாள் பட சத்துக்கள் இருந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நர்வ் வந்து செத்து போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த நர்வை வந்து நம்ம தூக்கி மேலே வச்சுட்ட பிறகு அது திரும்பியும் கொஞ்சம் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 6 months மேலே ஆகுங்க. திரும்பி இந்த பக்கம்லாம் நமக்கு அந்த நர்வோட உயிர் வரத்துக்கு. சரி இதெல்லாம் ஏங்க வீடியோ போடுறீங்க, ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டான்றதுனால தான் இதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நான் இங்கே நிறைய பார்த்தேன். கை மறுத்து போகுது, விறுவிறுன்னு இருக்குது அப்படின்னும் போது நம்ம நர்வை தான் செக் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. நம்ம வந்து அது எலும்பு பிரச்சனையாக இருக்குமோ தசை பிரச்சனையாக இருக்குமோ நினைப்போம். நர்வை செக் பண்ணோம்னா நமக்கு அதுக்கான தீர்வு கிடைக்குங்க. தைரியமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் எனக்குமே ஆப்ரேஷன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன பண்ணலாம், ஃபிசியோ போடலாமா இல்லை வேறு ட்ரீட்மெண்ட் போடலாமான்னு எவ்வளவோ தேடினங்க. ரூட் காஸ் நமக்கு அந்த நர்வ்ஸ் அமுங்குது. அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வேறு வெளியே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் டைம் தான் வேஸ்ட்டுங்க. நம்ம அந்த மாதிரி மசில் வேஸ்டேஜோ இல்லைன்னா ரொம்ப இந்த மாதிரி கம்ப்ரெஷன், இந்த கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு விரல் இப்படி ஆகிட்டுருந்துச்சு. இப்போ குவிச்சு தண்ணி பிடிச்சி மூஞ்சி கழுவ முடியாது. இந்த ஒரு கையிலே தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சதுங்க. சரி நம்ம இப்போவே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் தான் இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம இருக்குது இல்லைங்களா, லைஃப் இன்னும் கொஞ்சம் நாள் இருப்போம், அப்போ நம்ம சஃபர் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றதான் தைரியமாக வந்து பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 1 mm அந்த மாதிரி அது வளர்ந்து அதே மாதிரி நமக்கு பழைய நிலைமைக்கு வரத்துக்கு ஒரு 6 months ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரலாம் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸு ஆஸ் யூஷுவல் நான் எடுக்கிற டெய்லி டேப்லெட்ஸ் இதெல்லாம் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபிசியோ தாங்க. இப்போ நம்ம 3 weeksக்கு அப்புறம் ஃபிசியோ பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா அது ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. நீங்களும் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால், சின்ன வயசில் எதனா அது மாதிரி அடிபட்டுச்சு இல்லை ஒரு சின்ன ஸ்லிப்பாக இருந்தால் கையப்பா மடங்கிடுச்சு அது மாதிரி எதனா இருந்தால் சொல்லிட்டிங்கன்னா டக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தால் நீங்களுமே தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. மூணு வாரம் ஆகிடுச்சிங்க ஆப்ரேஷன் பண்ணி. இப்போ திரும்பியும் நான் ரிவ்யூவுக்கு வந்திருக்கேன். சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு காலில் அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டர் பார்த்துட்டோம். டாக்டர் 3 வாரம் ஆகிடுச்சு, சரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபிசியோ பண்ண போகிறேன். எனக்கு 3 வாரம் எப்படி போச்சுன்னு தெரியலைங்க, ஆனால் கொஞ்சம் வலியோடு தான் போச்சு. கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்னைக்கு ஃபிசியோ முடிஞ்சிருச்சுங்க. ஊருக்கு கிளம்ப போகிறேன். இருமா இருந்த போட்டி சாப்பிட்டு போமா அப்படின்ட்டு எங்கள் அண்ணா போட்டி வாங்கி வந்திருக்காரு. க்ளீனிங்கும் அவர் தான் பண்ண போகிறாருங்க. போட்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை இல்லைங்களா, கொஞ்ச நாளாக வாங்கவே இல்லை. இப்போ எங்கள் அண்ணா வீட்டில் எனக்கு அண்ணா போட்டி பண்ணி கொடுக்க போகிறாரு. க்ளீனிங்கும் பார்த்துட்டு அப்படியே இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது தோஞ்சலுங்க. போட்டியோட தோஞ்சல் போட்டால் நல்லாயிருக்கும். இது விட்டு இதெல்லாம் எடுக்கணுமா? அப்படியே போட்டால் போதும். அது க்ளீன் பண்ணி தான் நல்லது தான். க்ளீன் பண்ணிக்கணும். டர்க்கி டவல் இதெல்லாம் செப்பரேட்டாக வச்சுக்கிறோம். இந்த டர்க்கி டவலை கட் பண்ண போகிறோம். இது சிறுங்குடல், இது அந்த பைப் பண்ணுவோம். அது அப்புறம் இது பெருங்குடல். இதுவுமே க்ளீன் பண்ணும். முதல்ல நம்ம பை மாதிரி பார்த்தோம்னா இது டர்க்கி டவல்னு சொல்லுவோம். இது சிறுங்குடல், இது பெருங்குடல். இதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. அப்புறம் இது வந்து சிலிப்பி என்னன்னு சொல்ல தோஞ்சல். இதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு வெள்ளையாக டர்க்கி டவல் மாதிரி ஆக்கிப்போம். எவ்வளோ ஈஸியாக வந்து துட்டு டிப் பண்ணி வச்சா உடனே வந்துருக்கு. இந்த மாதிரி தனியாக வந்துடுங்க. சுடு தண்ணி ஒரு டிப் ரொம்ப நேரம் போட, ரொம்ப சுடு தண்ணி வைக்கக்கூடாது. மீடியமான
சூட்டில் வச்சு இதை எடுத்திங்கன்னா சுத்தமாக வந்து இதை இந்த மாதிரி வெள்ளையே அழைக்கிங்க. இது ஓடணும். இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணிட்டோம். எடுத்தீங்களா, அதில் வந்து சிறிய உணவு பை மாதிரி இது ஒன்று சின்னதாக இருக்கும். இதில் தான் வந்து இந்த சாணம் நிறைய இருக்கும். நம்ம சுடு தண்ணியில் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம். ஈஸி போர்ஷன் கட் பண்ணிடுறோம். பாருங்கள், கட் பண்ணி வச்சுட்டு சுடு தண்ணியில் போகிறோம். எடுத்து கையில் பாருங்கள், இது போதும். போதுன்னும் போது எடுத்துட்டு அது கழுவும் போது காட்டுறோம் பாருங்க. இதில் தான் நிறைய அந்த ஆட்டு சாணம் இருக்கும். மடிப்பாக இருக்கிறதுனால மடிப்புமா லேயரில் இதுதான் வந்து சுத்தமாக பண்ணணும். இது சூப்பராக வந்துச்சு பாருங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிட்டா சரியாக போயிடும். நல்லா டக்கிட்ட வரும். சிங்கில் தண்ணி திருக்கிட்டு இந்த தோஞ்சில் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த ரெட்டு இந்த மட்டும் அதை எடுத்துருங்க. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போடும். கட் பண்ணும்போது கடைசியாக காட்டும் பாருங்கள். ஒரு நீட்டாக அப்படி வச்சுங்க. சிக்காயிட போது இங்கே ஆச்சு பாருங்கள். முடிதான் அது லைனாக எடுத்து வச்சுட்டு இதை ரிவர்ஸ் ஆக்க போகிறோம். இதை பாருங்கள், அப்படியே உள்ளே வச்சு தேய்ச்சி அப்படியே உள்ளே வருதுங்களா. எல்லாத்தையும் இது மேலே வச்சுன்னு திருப்பி நீட்டாக வந்தீங்கன்னா வந்துடும். திருப்பி இதை ஏற்றுட்டு அவ்வளோதான் வந்துச்சு பாருங்கள். அழுக்காக வந்துச்சா க்ளீன் பண்ணிட்டோமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ஃபினிஷ்டு. இதே இது வச்சுங்க. ஏன்னா கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சும்மா மட்டும் வச்சு இங்கே காமிக்கணும் பாருங்கள். ரிவர்ஸில் எடுத்துடும். இதுதான் ரொம்ப முக்கியம். கொழுப்பு போயிடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் கொழுப்பு போனாலும் ஈஸியாகிடுச்சுங்களா. இப்போது அவ்வளோ இதெல்லாம் மொத்தம் இதே மாதிரி சேர்த்து வச்சுட்டு கட் பண்ணிடணும். கத்திரிக்கோள் பாருங்க, இங்கே இருக்குதுல எல்லாம் ரவுண்டாக அப்படியே பிரிச்சா லைனாக வரும். ஏன்னா சிறுங்குடம் தான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம். பெருங்குடல் ஈஸியாக இருக்கும். இதனால் கத்திரி உள்ளே விட்டுட்டு அப்படியே தண்ணியில் ஸ்வீட்டில் தண்ணி திருப்பி அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான், ஈஸிங்க அது. அப்படி ஒருத்தர் பிடிக்க நம்மளே என்ன கூட கடையில் வெட்டிடுவாங்க. கத்தியில் ஒரு சில சுடுதண்ணில் போட்டுட்டு வெட்டுவாங்களா, அது என்ன ஆகும், சத்துக்கள்லாம் போயிடும். சிறுகுடல் மொத்தத்தையுமே குச்சி வச்சு திருப்பி எடுத்துட்டு வாங்க. ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம், இன்னும் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை கட் பண்ணுறதுக்கு சில பேர் சுடுதண்ணியில் போட்டுருவாங்க, ஈஸியாக இருக்கும்னு. அந்த சத்து மொத்தம் போயிடும். இது சாப்பிட்றதே நம்ம இந்த கொழுப்புக்காக தான் சாப்பிட்றோம். இந்த கொழுப்பு தான் உடம்பு குடலுக்கு நம்ம குடலுக்கு நல்லது. போட்டி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குங்க. அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் மிகப்பெரிய ப்ராசஸ். 2 ஹவர் ஆச்சுங்க, க்ளீன் பண்ணிட்டோம். இது அதான் சிறுகுடல். அப்புறம் இது மிச்சம் இந்த டர்க்கி, பெருங்குடல் இதெல்லாம்.
இப்படி கழுவுந்தெல்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா? இப்போ அது என்னவா மாறி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. மெயின் டிஷ் எடுத்து வச்சுக்கலாம். இட்லிங்க, சுட சுட இட்லி ரெடியாக இருக்கு. போட்டி குழம்பா மாறிடுச்சு. இட்லிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்காங்க. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குங்க. சும்மா இதை புட்டுலாம் சாப்பிட விடுங்க, நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். உங்களை எத்தனை பேருக்கு போட்டி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஆனால் செய்யறது தான் கஷ்டம் இல்லைங்களா? ஈஸியாக செஞ்சுட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லைங்க? வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.